ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரங்கள் 16 முதல் 21 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 16வது அதிகாரத்திலே ஆண்டவராகிய கிறிஸ்துவானவர் இதோ தேவனுடைய பிள்ளைகளுக்கு கடைசி காலங்களில் செய்யப்படுகிறதான காரியங்களை குறித்தும் பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுகிற காரியத்தை குறித்தும் வெளிப்படுத்துகிறார். நான் என்னை அனுப்புகிறத்தில் போகிறேன். நான் போகிறதினால் உங்களுக்கு தேற்றரவாளன் உங்களுக்கு வருவார். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுகிறதான காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். இதுவும் கடைசி காலங்களிலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்படுகிறதான காரியங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், கடைசி நாட்களிலே ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தோடு நாம் சத்துருவை எதிர்த்து நின்று கர்த்தரை சார்ந்து நிற்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய நாமத்தினாலே நாம் கேட்கும் பொழுது பெற்றுக்கொள்வோம் என்பதையும் ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். விசுவாசத்தோடு கர்த்தருடைய நாமத்திலே நாம் ஜெபிக்கும் பொழுது நம்ம காரியங்களை பெற்றுக்கொள்கிற காரியத்தை ஆண்டவர் இங்கே சுட்டி காட்டுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அவர் தாமே நம்மை சந்தோஷத்தால் நிறைத்து சமாதானத்தினால் அவர் நடத்துவார். உங்களுக்கு உலகத்திலே உபத்திரங்கள் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றவர் அவர் தாமே நம்மையும் ஜெயமாக நடத்த போதுமான தேவனாக இருக்கிறார். 17வது அதிகாரத்திலே அந்த அதிகாரம் முழுவதும் ஒரு ஜெபமாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதாவை நோக்கி ஆண்டவராய் கிறிஸ்துவானவர் செய்த ஜெபம். தம்மை பின்பற்றுகிறவர்கள் மேல் ஆண்டவருக்கு உள்ள கரிசனையை இந்த ஜெபம் காட்டுகிறது. ஆண்டவர் இப்படி ஜெபித்ததை போல ஒவ்வொரு போதகரும் தன் சபை விசுவாசிகளுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். ஒவ்வொரு பெற்றோரும் தன் பிள்ளைகளுக்காக கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ண வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதைத்தான் நாம் இங்கே கற்றுக்கொள்கிறோம். இந்த ஜெபத்தின் மூலமாக கற்றுக்கொள்கிறோம். கிறிஸ்துவின் சந்தோஷத்தை இப்படி நிறைவாக பெறும்படியாக, அவருடைய பரிசுத்தத்தில் நிலைத்திருக்கும்படியாக, அவருடைய ஐக்கியத்திலே நிலைத்திருக்கும்படியாக, அவர்கள் மற்றவர்களையும் கிறிஸ்துவுக்குள்ளாய் வழிநடத்தும்படியாக, விசுவாசத்திலே உறுதியாக இருக்கும்படியாக ஆண்டவர் பிதாவாகிய தேவனிடத்திலே கிறிஸ்துவானவர் விண்ணப்பத்தை வைக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தம் சிஷ்யருக்காக ஜெபித்த ஜெபம், கடைசியிலே சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக ஜெபித்த ஜெபம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. ஜெபத்தின் முக்கியத்துவத்தை இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். 18வது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் கைது செய்யப்படுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். இதோ யூதாஸ் ஆண்டவரை காட்டி கொடுக்கும்படியாக போர் செய்வரின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரி பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரை கூட்டி வந்து அங்கே பந்தங்களோடும் தீவட்டிகளோடும் ஆயுதங்களோடும் கர்த்தரிடத்தில் வந்து அங்கே காட்டி கொடுக்கிறதான காரியத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவானவர் பிரதான ஆசாரி இடத்திலே கொண்டு செல்கிற பாடி குறித்தும் பார்க்கிறோம். அங்கே தாமே பேதுரு ஆண்டவரை ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி அங்கே மறுதளிக்கிறார். பிரதான ஆசாரியன் கர்த்தரிடத்திலே கேள்விகளை கேட்கிறதை குறித்தும் நாம் இங்கே பார்க்கிறோம். 3 முறைகள் பேதுரு ஆண்டவரை அறியேன் என்று சொல்லி அவர் மறுதளிக்கவும் சபிக்கவும் தொடங்குகிற காரியத்தை எல்லாம் இங்கே பார்க்கிறோம். பிளாத்துவின் முன்பதாக ஆண்டவர் நிறுத்தப்பட்டு அங்கேயும்
அங்கே பிலாத்து ஆண்டவரிடம் கேள்வி கேட்கிறதை குறித்து பார், நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நீராய் இப்படி சொல்கிறீரா, அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உமக்கு சொன்னார்களா என்றார். நான் யூதனா? உன் ஜனங்கள் பிரதான ஆசாரியரும் ஆகிய உன்னை என்னிடத்தில் ஒப்புக் கொடுத்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் சொன்னார், என் ராஜ்யம் உலகத்துக்குரியதல்ல. என் ராஜ்யம் எவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக் கொடுக்காதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடியிருப்பார்கள். இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்கு உள்ளது அல்ல. நீ ராஜாவா என்று கேட்ட பொழுது நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க இந்த உலகத்திலே பிறந்தேன், இதற்காகவே உலகத்திலே வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. 19வது அதிகாரத்தில் கிறிஸ்துவானவர் அங்கே சிலுவிலே அறையப்பட வேண்டும் என்பதை அங்கே தீர்ப்பளிக்கப்படுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவன் முள்முடியும் சிவப்பங்கியும் தரித்தவராய் வெளியே வந்தார். அப்படி பிலாத்து அவர்களை நோக்கி, இதோ உங்கள் இந்த மனுஷன் என்றார். பிலாத்து முயற்சித்தும் ஆண்டவர் விடுவிக்க முடியவில்லை. அவர் சிலுவையில் அறையப்படுகிறார். அங்கே மரணம் அடைந்து அடக்கம் பண்ணுகிற பாரியத்தை குறித்து 20வது அதிகாரத்திலே கல்லறையிலிருந்து ஆண்டவர் உயிர்த்தெழுந்து மகதலேனா மரியாளுக்கு மற்ற சீசர்களுக்கு காட்சி கொடுக்கிறதையும், அங்கே தோமாவுக்கு ஒருவேளை அவர்கள் காட்சி கொடுக்கும்போது அங்கே இல்லை என்றாலும் நான் ஆண்டவரிடம் அவருடைய ஆணி பாய்ந்த கரத்திலே விழாவிலே கையை போட்டால்தான் விசுவாசிப்பேன். மீண்டும் 8வது நாள் வந்து கைதுகிறார். ஆண்டவர் கிறிஸ்துவான மீண்டுமாய் அவர் சீசர்களுக்கு மீன்பிடிக்க போன சீசர்களுக்கு கரையிலிருந்து கரைநெடுப்பும் அப்பமும் வைத்து காத்திருந்து அவர்களை ஊழியத்துக்கு அழைக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அந்த வசனங்களை தியானிப்போம். சர்வ மகிமையான ஆசீர்வாதம் கட்டளை செய்வாராக. ஆமேன், ஆமேன்.